ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தனியாக சாக்கெட்டு, அவுட்லெட்டு, பைப் லைன் கொடுத்துட்டிங்கன்னா மேலேயே பைப் லைன் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்கள் கிச்சனும் நீட்டாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இன்னொன்று ட்ராலி. இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்எஸ் போடுவாங்க. இப்போ எஸ்எஸ்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்த டேண்டம் தான் போட்டிருக்கோம். இந்த டேண்டம் என்னதான் நம்ம டேண்டம் போட்டாவோ துருப்பிடிக்காத ஆனாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. எந்த பொருள் நம்ம போட்டாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் லாங் லைஃப் வரும். நம்ம இது போட்டோம், இது தண்ணி துருப்பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தண்ணியோட எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாதிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேண்டம் போட்டிருக்கோம், 3 டேண்டம். இங்கே வந்து நம்ம யூபிவிசியில் ஒரு ஆயில் ட்ரே மாதிரி நம்ம பண்ணிடுறோம், ஆயில் பிளோட்டு. ப்ளைவுட் கண்டிப்பாக பண்ண முடியாது. கண்டிப்பாக கிச்சன் ஏரியாவே தண்ணி பட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்மெல் அடிக்கும், பல்ஜ் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வரும், டெம்ப்ளேட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன இன்டீரியரில் அலுமினியமோ, ப்ளைவுட்டோ, எம்டிஎஃபோ இல்லை யூபிவிசியோ பண்ணுறோம்னா கிச்சனில் பொறுத்த வரையுமே அதோட செட்டப்பில் பண்ண முடியாது. பட் யூபிவிசிலே அலுமினியம் நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணலாம். அடுத்தது இங்கே விக்கெட் பேஸ்கெட். இங்கே வந்து 3 விக்கெட் பேஸ்கெட் போட்டிருக்கோம். இதையும் நம்ம இன்னும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளைங் அந்த சின்ன சின்ன இன்செக்ட் வரும், அது பறந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டோம்னா ப்ராப்ளம் வராது. நம்ம கொஞ்சம் லைட்டாக 2 நாள் 3 நாள் அழுகுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து சின்ன இன்செக்ட் வரும். ஸோ அது பறக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது நம்ம டோர் போட்டிருக்கோம். அது ஒரு ஹேர் வென்டிலேஷனுக்கு வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஆயில் ட்ரே, சிங்கில் பேசிக்காக 2 டோர் கொடுத்துருக்கோம், பட் செல்ஃப் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மிக்ஸி, ஓவன் வைக்கிறதுக்கு வேண்டி அந்த ஸ்டோரேஜுக்கு வேண்டி ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டோர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன கலர் கொண்டு போகிறோமோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கலர்ஸுக்கோ வெயிட்டுக்கோ யூபிவிசியாக பண்ணலாமா தாங்குமான்னு பயப்படவே வேண்டாங்க. இதில் வந்து நம்ம இப்போ வரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சேர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பிளாஸ்டிக் சேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி ஏறுறோம், நிற்கிறோம், உட்காடுறோம். ஸோ லாங் டைமில் இருக்குது. பேசிக்காக பார்த்திங்கன்னா அந்த சேர்லேயே லோ குவாலிட்டிக்கு ஹை குவாலிட்டி இருக்குது. ஹை குவாலிட்டி வாங்கினா எந்த ப்ராப்ளம் வராது, ஸ்லிப் ஆகாது, நல்லாயிருக்கும் ப்ராடக்ட், லாங் டைம் வந்துருக்கும் இல்லைங்களா? பட் அதுவே லோ குவாலிட்டி வாங்கினா கண்டிப்பாக உடையும். அந்த மாதிரி தான் காசுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஸோ இதுலேயும் அதே இது வந்து எல்லாமே யூபிசி ஃபர்னிஷிங் மெட்டீரியல். ஸோ குவாலிட்டியாக சூஸ் பண்ணிங்கன்னா லாங் டைம் வரும். நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் அதுவும் லாங் டைம் வரும். ஓகேங்களா? ஸோ கிச்சன் பாருங்கள்.